ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹோம் ரெமெடியை நான் ட்ரை பண்ணி எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சதுனால உங்களுக்கு இந்த ஹோம் ரெமெடியை ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே நைட்டு தாங்க இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய மருக்கள் எல்லாமே வேரோடு வந்துடும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் தரக்கூடிய எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம இதை அப்ளை பண்ணுறது முக்கியமாக அதையும் நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே நாளே மருக்கள் தானாக விழற மாதிரி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, வெங்காயம் தாங்க எடுத்திருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இல்லாதனால பெரிய வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயத்தை நான் பயன்படுத்தி காட்டியிருக்கேன். நீங்கள் எடுக்கும் பொழுது தாராளமாக சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா உரிச்சிருங்க. உரிச்சிட்டு அடிப்பகுதியை நல்லாவே கட் பண்ணிடுங்க. மேல் பகுதியும் நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணாதீங்க. இதை நம்ம ஒரு இடிகல்லில் போட்டு இடித்து தான் எடுக்க போகிறோம். மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு குறையும். அதனால் நம்ம நேச்சுரலாக இதை ஒரு இடிகளில் போட்டு இடித்து இதனுடைய சாறு எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணாமல் போட்டு இடித்தோம்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இடிக்கல்ல எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா இடித்து தான் எடுக்க போகிறோம். இது காரணத்தை கொண்டும் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடவே கூடாது. தண்ணி சேர்க்காமல் வெறும் சாரை மட்டுமே நம்ம எடுக்கணும். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு 5-6 வெங்காயம் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 5-6 வெங்காயம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மருக்களில் வைக்கிறதுக்கு ஜூஸ் ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை கண்டிப்பாக நீங்கள் 1 வீக் யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 1 வீக் உள்ளேயே உங்களுக்கு தாராளமாக உதிர்ந்துடும். ஃபர்ஸ்ட் டைமே ஒரு சிலருக்கு அந்த வேரோட அப்படியே மருக்கள் வந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம எஃபெக்டிவான டிப்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாம் எல்லா வெங்காயத்தையும் இடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அதனுடைய ஜூஸ் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு இறங்கிரும். மிக்சியில் அரைக்காமல் இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. அது ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயத்தோட ஜூஸ் கிடச்சிருக்கு. நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. போதும், இதுவே தாராளமாக நமக்கு போதும். இப்போ இது கூட நம்ம இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜூஸ் அப்படியே இருக்கட்டும். இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, சால்ட் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம தூள் உப்பு யூஸ் பண்ணாதீங்க. கல் உப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த கல் உப்பை இடித்து கொஞ்சம் தூள் பண்ணிக்கோங்க. அதை இதில் பயன்படுத்துங்க. நீங்கள் தூள் உப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் தூள் உப்பு தான் நல்லா நைஸாக இடிச்சிட்டு இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கரைஞ்சா ஒரு திக்காக பிசு போட இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஜூஸ் இருந்துச்சுன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. மருக்கள் எரியுமோ அல்லது ஏதாவது புண்ணாயிடுமோ அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க வேண்டாம். வெங்காயத்தோட சாறும், அதாவது சின்ன வெங்காயத்தோட சாறும் இந்த கல் உப்பும் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் ஒரு பேனால் மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா, இதுதான் மருக்கள்னு வச்சுக்கோங்க. அந்த மருக்கள் மேலே இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதை நைட்டு நீங்கள் படுக்க போகிற நேரத்தில் தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். மற்ற நேரங்களில் ட்ரை பண்ணாதீங்க. மருக்கள் மேலே வச்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்பவும் வைங்க. அப்புறம் மறுபடியும் ட்ரை ஆகும். அப்புறம் திரும்பவும் வைங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த காட்டனை நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸில் ஃபுல்லாக டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிங்கன்னா நல்லா அப்படியே அந்த ஜூஸ் எல்லாம் அந்த காட்டனுக்குள்ளே இறங்கிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி உள்ளே போட்டுருங்க.
போட்டால் எல்லாத்தையும் அப்படியே இழுத்துரும் அந்த காட்டன். நீங்கள் கிளாத்தாக எடுக்காமல் இந்த மாதிரி பஞ்சு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எடுத்துட்டு நம்ம கையில் எந்த இடத்துல மருக்கள் இருக்கோ, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அது மேலேயே வச்சுருக்கோம், அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த காட்டனை எடுத்து மேலே வச்சுருங்க. நீங்கள் நினைக்கலாம் காட்டன் வச்சா கீழே விழுந்துரும் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக விழாதுங்க. நல்லா வந்து பசை மாதிரி பிடிச்சிக்கும். ஏன்னா உப்பும் ஆனியனில் கலந்துருக்கிறதுனால அப்படி நல்லா பசை மாதிரி நம்ம கையில் பிடிச்சிக்கும், கீழே விழாது. ஆனால் உங்கள் கழுத்து பகுதியில் இந்த மாதிரி இடங்களில் இருக்கும் பொழுது அசையும் இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு செலஃபன் டேப் இருந்தால் போட்டு அப்படியே ஒட்டி விட்டுருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். இதேமாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுருங்க, சுற்றி தொடச்சி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் செலஃபன் டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டிங்கன்னா அந்த காட்டன் வந்து கீழே விழாது, உங்களுக்கு அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் நைட்டு ட்ரை பண்ணிவிட்டு காலையில் எழுந்துடுத்து அந்த ஒட்டியிருக்க அந்த செலஃபன் டேப்பை அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து மருக்கள் வந்து வேரோடு வந்துடும். இருந்த இடமே தெரியாது உங்களுக்கு. சின்ன மருக்களாக தான் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பெரிய மருக்களாக இருந்தால் அடிப்பகுதி உங்களுக்கு ஆட்டங்கன்றும், உங்களுக்கு எரிச்சல் இருக்கும். அதாவது கொஞ்சம் நேரம் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது எரிச்சல் இருக்காது. அப்புறமேட்டு உங்களுக்கு எரிச்சல் இருந்துச்சுன்னா நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நல்லா ஒர்க் ஆகி உங்களுக்கு வந்து வேரோடு வரப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மேல் பகுதியில் ஒட்டியிருந்த காட்டனை அப்படியே அடியோடு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணி போட்டு கழுவுனிங்கன்னா அப்படியே உங்களுக்கு அடியோடு வந்துடும் மருக்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.